சண்டே மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொய்யாக்காயில் ஜூஸ் போட போகிறோம். கொய்யாக்காய் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஆனால் இப்போலாம் யாரும் இதை அவ்வளோவா வாங்குறதே கிடையாது. இது வந்து ஆப்பிளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அது யாரும் வாங்குறதே கிடையாது. இப்போ கொய்யாக்காயிலே பெரிய பெரிய கொய்யாக்காய்லாம் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் வாங்குறாங்களே தவிர இந்த மாதிரி நாட்டுது வீட்லேயே விளைஞ்சது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யாரும் இப்போ அவ்வளோவா வாங்கி சாப்பிட்றதே இல்லை. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம். இது ஸ்லிம் ஆகணும், டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. நம்ம காலையிலேயே குடிக்கிறனால வயிற்றில் ஏதாவது கலீஜ் இருந்தாலும் காலையிலேயே இது குடித்தோன்னா நல்லா கிளியர் பண்ணி விட்டுரும். நான் எங்கள் அக்காவுக்கு என் தங்கச்சிக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 3 கிளாஸாக போடணும். அதனால் இவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதை அப்படியே சேர்த்துட்டு இதில் நான் கொஞ்சம் சர்க்கரை போட்டு அடிக்க போகிறேன். இது ஃபஸ்ட் டைம் குடிக்கிறதுனால எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. காலையிலேயே எழுந்திரிச்சோடனே நம்மளுக்கு சப்புன்ட்டு குடிக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் போல் சுகர் எடுத்துக்கிறேன். வெறும் வயிற்றில் குடிக்கிறவங்க சுகர்லாம் எடுத்துக்காதீங்க. கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக பிஞ்ச், இவ்வளோ கூட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சுகரும் போட்டு நிறைய சால்ட்டை போட்டோன்னா அந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு கிளாஸ் போல் தண்ணி போட்டு இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போது வீட்டில் இல்லை, வெளியில் ஸ்டே பண்ணியிருக்கோம், நம்ம டயட்லாம் பெருசாக எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சோன்னா நம்ம கொய்யாக்காவை வாங்கி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 2 கொய்யாக்காவை அடித்து ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி குடிச்சிடலாம். லைட்டாக பிஞ்சு சால்ட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. சுகர்லாம் போடாமல் அடித்து காலையில் குடிச்சிடலாம். நல்ல ஒரு டயட். அவ்வளோதான். ஃபில்ட்ரு பண்ணி காலையிலே குடிக்க போகிறோம். ஹாப்பி வீக்கெண்ட்.